வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில ஒரு அற்புதமான அவதார மகானோட ஜீவசமாதி நிகழ்வ பத்தி பார்க்கலாம். அவங்க ஒரு மிகப்பெரிய மகான். ஏறக்குறைய 750 வருடம் வாழ்ந்ததா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. அவங்க எங்க பிறந்தாங்கன்னா, ஆதிசங்கரர் அவதரிச்ச காலடி அப்படிங்கிற ஊர்ல, கேரளாவுல காலடி அப்படிங்கிற ஊர்ல தான் அவர் அத்வைதத்த போதிச்ச ஆதிசங்கரர் அவதரிச்சாரு. அதே ஊர்ல அகவூர் அரண்மனையில அந்த ராஜாவுக்கு குழந்தை அவதரிச்சிருக்காரு. சிவபிரபாகர சித்தியோகி பரமஹம்சர் அப்படிங்கிற மாபெரும் மகான். அவர் வந்து அவதாரம் அப்படிங்கிறனால, அவங்க அவதரிச்ச உடனே மருதமலையில இருந்த பாம்பாட்டி சித்தர் தானே அகவூர் அரண்மனைக்கு போய் சிஷ்யனை வந்து ஆட்கொண்டிருக்காரு. அப்புறம் அங்கேயே சில காலம் தங்கி அவங்க எல்லாத்தோடையும் மகிழ்ச்சியா இருந்திருக்காரு. அப்ப அதன் பிறகு அவங்க குடும்பத்தாரோட அனுமதிய பெற்று சிவபிரபாகரை அழைச்சுக்கிட்டு வான்வழி மார்க்கமா இமயமலை போனதா சொல்றாங்க. இமயமலை மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்கள்லாம் தரிசிச்சுட்டு, அவருக்கு வந்து தன்னோட சிஷ்யருக்கு முழு ஞான நிலையை ஊட்டியிருக்காரு. ஏற்கனவே இவர் அவதார புருஷர் அப்படிங்கிறனால, வெகு விரைவிலேயே எல்லா விதமான சித்துக்களும் கைகூடியிருக்கு. அஷ்டமா சித்து கைவரப்பட்டிருக்கு. ஞான நிலையில முழுமையடைஞ்சிருக்காரு. அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இமயமலையில வந்து பனி மனிதனை சிவபிரகார சித்தியை உருவாக்குனதா சொல்றாங்க. அதன் பிறகு பாம்பாட்டி சித்தருக்கு ஜீவசமாதி நிலை கைவரப்பட்டிருக்கு. அதன் பிறகு குருவும் சிஷ்யரும் இங்கே சங்கரன் கோயில் வந்திருக்காங்க. சங்கரன் கோயிலில் பாம்பாட்டி சித்தருக்கு சிவபிரபாகர சித்தியோகி பரமஹம்சர் அவரோட திருக்கரங்களை ஜீவசமாதி வச்சிருக்காரு. ஜீவசமாதி வச்சுட்டு பழையபடி கேரளா போயிருக்காரு. சொந்த ஊருக்கு போயிட்டு எண்ணற்ற அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்காரு. அவர் நிகழ்த்தாத அதிசயங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ அதிசயங்கள் நிகழ்த்தின சிவபிரபாகர சித்தியோகி பரமஹம்சர் ஓச்சிரா அப்படிங்கிற இடத்துல தன்னோட முதல் ஜீவசமாதி நிகழ்த்தியிருக்காரு. அந்த ஜீவசமாதி பரபிரம்ம கோயில் அப்படிங்கிற பேரில் கேரளா மக்கள் அழைக்கப்படுது. அது ஒரு 5-6 ஏக்கர் பெரிய இடம். அங்கே பல தடவை போயிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அதில் ஒரு மரத்துக்கு கீழே சிவபிரபாகர சித்தியோகி ஜீவசமாதியாக இருக்காரு. இன்னொரு மரத்துக்கு கீழே அவரோட சீடர் சாத்தன் சுவாமிகள் அவர் ஜீவசமாதியாக இருக்காங்க. அது வெளியே கூட ஒரு குப்பை சித்தன் ஒரு பெரிய மகானோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஏரியாவே சித்தர் பூமி. ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி. அங்கே பெண்கள்லாம் பார்த்தா எப்பயும் விளக்கு போடுவாங்க. அங்கே வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த இடமே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. உள்ளே போனீங்கனாலே ஆன்மீக ஆற்றலை அவ்வளோ உணர முடியும். ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி. அதான் அவரோட முதல் ஜீவசமாதி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 15 அவதாரங்கள் இருக்குது. இவர் வந்து அவரோட சீடர் பிரம்மஸ்ரீ சித்தராஜ சாமிகள் வந்து சிவபிரபாகர சரித்திரம் அப்படிங்கிற நூல்களில் வந்து அவரோட மற்ற அவதாரங்களோட பேர்களை குறிப்பிட்டிருக்காரு. திரும்பவும் 16ஆவதா அவதாரம் கேரளாவில் பண்ணியிருக்காரு. அது என்ன 1950 வாக்கில் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க. இப்போ கடலுக்குள்ளே வலை போட்டப்ப நடுக்கடலில் வந்து ஒரு மனிதன் சிக்கியிருக்காரு. அப்போ கடல் மனிதன் சிக்கினான் அப்படிங்கிறத வந்து பேப்பர்லாம் போட்டிருக்காங்க கேரளாவில். இந்த மலையாள மனோரமா பத்திரிகை நிறைய பத்திரிகையில் போட்டிருக்காங்க. அப்புறம் அவரை விசாரித்தப்போ ரொம்ப மௌனமாக கண்ண மூடியே இருந்திருக்காரு. அவர் சாப்பிட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் கண்ண மூடி நிஷ்டையிலே இருந்திருக்காரு. அப்புறம் கண்ணை திறந்தவொன்னே அவர்கிட்ட கேட்டப்போ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் 1263 காலடியில் வந்து அகூர் அரண்மனையில் அவதரித்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட மற்ற அவதாரங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ நான் கடலில் தவம் இருந்தேன், நான் வெளியே வரக்கூடிய நேரம் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதன் பிறகு அவர் விட்டுட்டாங்க. அவர் கேரளாவில் பல இடங்களில் சஞ்சாரம் செஞ்சுருக்காரு. நிறைய அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு. அப்போ மாதா அமிர்தம் தேவி வந்து சின்ன வயசு. அப்போ அங்கே வந்து அவர் சிவபிரபாகர சித்தியோகி வந்து பணிவிடை பண்ணியிருக்காங்க. அவரோட ஆசீர்வாதத்தால் தான் அவங்க இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்காங்க. அது மாதா அமிர்தம் அம்மா கூட சிவபிரபாகர சித்தியோகி அப்படிங்கிற ஒரு யோகியை சந்திச்சதை வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அற்புதமான யோகிக்கு பல சீடர்கள் இருக்கிறாங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர் சித்தராஜ சாமிகள். அவரோட முக்கியமான சீடர். இவர் தான் அவர் கூடயே இருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு சங்கரன் கோயில் என்னோட குருவோட ஜீவசமாதி இருக்குது, பாம்பாட்டி ஜீவசமாதி, அதை போய் திருப்பணி செஞ்சு அங்கே இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காரு. அதே மாதிரி பிரம்மஸ்ரீ சித்தராஜ சாமிகள் வந்து சங்கரன் கோயில் வந்து இங்கே பாம்பாட்டி சித்தர் கோயிலை திருப்பணி பண்ணி இங்கே வந்து ரொம்ப காலம் வந்து இங்கேயே இருந்தார். அவரை வந்து சிவபிரபாகரங்க வந்து பிராந்தன் சாமிகள்னு ஆரம்பத்தில் தெரியாமல் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை மதம் பிடிச்ச ஓடி வந்திருக்கு, அதை கையை காட்டி நிப்பாட்டியிருக்காரு. அதன் பிறகு தான் சிவபிரபாகர சித்தியோகியோட பெருமைகள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு எண்ணற்ற சீடர்கள் இருக்கிறாங்க. அப்படி சிவபிரபாகர சித்தியோகி பரமஹம்சர் பார்த்தீங்கன்னா ஓமலூர் புலிப்பாறை பந்தந்த தரிசிகளை 1986 பங்குனி புரட்டாதி அன்னைக்கு ஜீவசமாதியாக இருக்காங்க. அவங்களோட ஜீவசமாதியை பாம்பாட்டி சித்தராஜ சாமிகள் அவரோட சீடர் தான் முன்னின்று அவரோட திருக்கரங்களாக தான் அவர் ஜீவசமாதி வச்சுருக்காரு. 1986 பங்குனி புரட்டாதியில் பந்தனந்திட்டா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஓமலூர் புலிப்பாறையில் அவரோட ஜீவசமாதி இருக்குது. ரொம்ப அருளில் வீசக்கூடிய ஜீவசமாதி. அங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்காரங்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் அந்த ஜீவசமாதிக்கு போகிறாங்க அவரோட அருளலை பெறதுக்காக. நமக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜீவசமாதிக்கு போய் பாருங்கள். நாங்கள் பல தடவை ஓமலூருக்கும் ஊச்சராக்கும் போய் அவர் தரிசனம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கேரளா போகிறீங்கன்னா இந்த 2 ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.